ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர்த்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க டெய்லியும் இதை டெய்லியும் 2 ஸ்பூன் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிடலாம். அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை, அது எப்படி தயாரிக்கணும், அது எப்படி சாப்பிடணும், அதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிலருக்கு நோய் தொற்று கிருமி தாக்கம் அதிகமா இருக்கும். இதனால அவங்களுக்கு அடிக்கடி ஒரு உடல்நல பிரச்சனையால அவஸ்தைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படி நோய்களினோட பெருக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் எப்போதுமே வலிமையுடன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால நோய்கள் உடலை தாக்குறத தடுக்கணும். அப்படின்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு பெரும் உதவி செய்யுது. அதனால டெய்லியும் தினமும் ஒரு பல் பூண்டு சாப்பிடலாம். அல்லது பூண்டு வச்சு ஒரு அற்புதமான நாட்டு மருந்து வீட்டிலே தயாரிச்சு சாப்பிடலாம். சரி வாங்க, அந்த உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமைப்படுத்துறதுக்கு உதவும் பூண்டை அந்த மருந்தை எப்படி தயாரிக்கணும், அது எப்படி சாப்பிடணும், அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். அதை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தோம்னா, பூண்டு பற்கள் 7 to 8, தேன் 200 மில்லி லிட்டரு, ஆப்பிள் சீடர் வினிகர் 20 மில்லி லிட்டர். முதல்ல பூண்டுல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு அதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி அதோட ஆப்பிள் சீடர் வினிகரும் தேனும் கலந்து நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாட்டில்ல மூடி போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில்ல அதை போட்டு நல்லா அந்த கலவையை நல்லா கலக்கி அதுல கண்ணாடி பாட்டில்ல ஊற்றி 4 to 5 நாட்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. தினமும் காலையில மறக்காம அந்த கண்ணாடி பாட்டிலை திறந்து அந்த கலவையை எடுத்து கிளறி விட்டுட்டு மீண்டும் மூடி போட்டு வச்சிருங்க. 5 நாள் கழிச்சு நம்ம தயாரிச்சோம் பாத்தீங்களா, அந்த மருந்தை எடுத்து அந்த இதை டெய்லி 2 ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில கலந்து அதை குடிக்கணும். அது அந்த கலவையை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற உயர் ரத்த அழுத்தம், கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. நோய் எதிர்ப்பு மண்டலத்துல வலிமையை அதிகரிக்கும். அதனால உடலோட தாக்கம் நோய் தொற்றுகளின் அபாயத்தை குறைக்கிறதுக்கு அந்த மருந்து பெரும் உதவி செய்யுது. அதுல ஆர்த்ரைட்டிஸ் வலிமையால ஆர்த்ரைட்டிஸ் வலியில அவசரப்படுறவங்க இந்த பானத்தை குடிக்கிறதுனால வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அது இல்லாம இந்த கலவையில இந்த பானம் சிறுநீரக கற்களை கரைக்கிற தன்மையும் அதுக்கு அதிகமா இருக்கு. ஆன்டி பாக்டீரியாவால ஆன்டி வைரஸ், பூஞ்சி எதிர்ப்பு உட்பொருட்கள் இருக்கிறதுனால நோய் கிருமிகளோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் இது பெரும் உதவி செய்யுது. நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.